பேச்சாளர் பேசிய பிறகு என்னை போல் சிறிய பேச்சாளர் பேசுவது எடுபடாது என்ற ஒரு காரணத்துக்காக அதனால் இதோட என் பேச்சை நிறுத்திக்கிட்டு தொடரும். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த எபிசோடை பார்க்கலாம். முதல்ல இந்த எபிசோட் கண்டினியூ பண்ணுறது பயமாக இருக்குது. ஏன்னா இந்த எபிசோடில் இப்போ 1000 எபிசோடில் பார்த்தா கிட்டத்தட்ட 2000 அரை விழுது. அதான் அதனால தான் அப்போலேருந்து அதான் பின்னாடி இந்த பேக்ரவுண்டில் நடிச்சிட்டு இருந்தேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோவா என்ன சொல்லுன்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் அ ஃபேமிலி. இது வந்து ரெடான் இஸ் அ ஃபேமிலி. ஆக்சுவலி இங்கே வந்து தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இப்போ ஸ்ரீபிரியா சொன்னாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நான் பார்த்த இன்றைக்கி தான் ஒரு நாளைக்கு எனக்கு 26 வயசு ஆகுது. இல்லை அப்படின்னு வந்து ரேடியோ மிர்ச்சியில் பேசும்போது அவங்க கேட்டாங்க வயசு என்ன, நாங்கள் 26ன்னு சொன்னேன். சார் நேற்று வந்து 30 வருஷம் ஆச்சு முதல் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னார். ஆமாம் அப்போ நான் வந்து பிறக்கலைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே போகும்போது நான் வந்து மார்க் போட சொன்னாங்க. சினிமா கலை உலகத்தில் இருக்கின்ற நடிகைகளுக்கு ஒரு மார்க் போடணுன்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் மார்க் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் அவங்க சரத்குமாருக்கு மார்க் போடணும் 5 மார்க் கொடுக்கலாம். பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் நான் ரேட் பண்ணிவிட்டு வரும்போது கடைசியில் வந்து ஒரு பேர் சொல்லி இவங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு கேட்டாங்க. நான் வந்து 100 மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். தட்ஸ் நத்திங் நன் அதர் தென் ராதிகா. நான் சொன்னதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு கலை உலகத்தில் இருந்து தென் சின்னத்திரைக்கு வந்து திருப்பி வந்து ஸ்டில் இன்றைக்கும் வந்து பார்த்தா டாமினேட்டிங் நாட் ஓன்லி தி ஸ்மால் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ த பிக் ஸ்க்ரீன் அஸ் அ ஆர்டிஸ்ட் ஒரு நடிகையாக இவ்வளோ ஆண்டு காலம் பயணிச்சிட்ருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். நாட் பிகாஸ் ஷி இஸ் மை ஒய்ஃப் பட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் சவுத் இந்தியன் சினிமா இஸ் எவர் சீன். அது மட்டும் இல்லை அவங்க வந்து the way she has conducted herself in her life throughout her life, challenges in her life. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். அவங்களுடைய தி சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ உமன், த விமன் பவர், தி விமன்ஸ் எமான்சிபேஷன், த ரெஸ்பெக்டிங் ஆஃப் விமன் எப்படி இருக்கணுன்றதை வந்து நம்ம நச்சிலே இந்த அறை தான் அப்பயும். அந்த படத்திலே வந்து தளபதினு ஒரு டைரக்டர் ஒரு சீன் அது மட்டும் சொல்லி நான் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு அன்றைக்கும் இன்றைக்கும் மாறாத ஒரு கேரக்டர். அதில் வந்து நான் வந்து அவங்கள அறையணும். உடனே அவங்க சொல்லணும் இந்த அறைக்காக தாங்க நான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அறை நான் இந்த அறையை சொன்னேன். இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கனால தான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அறைன்றது நான் அந்த அறைவது என்பதால் ஸ்லாப் SLAP கரெக்ட் சாரி தடுமாற்றம் தான். அவங்கள பார்த்தா அந்த மாதிரி ஒரு அதாவது என்ன ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி இளைஞர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா நான் 133 படம் கரெக்ட். ஸோ என்ன சொல்லணும்னே மறந்துட்டேனே. அறை கரெக்ட் வந்துட்டு கரெக்டாக அறைக்கு வந்துட்டேன். இந்த அறைக்குள்ளே இருக்க அனைவருக்கும் வந்து அந்த அறையை பற்றி நான் சொல்ல வேண்டிய சூழல் உருவாகிவிட்டதால் அதை பற்றி சொல்ல முற்படுகிறேன் உங்களுடைய அனுமதியுடன். அப்போ அந்த தளபதி வந்து இந்த கேரக்டர் வந்து அவங்க சொன்ன உடனே இது என்னங்க டைலாக்கே ஐ டோன்ட் திங்க் ஐ வில் சே திஸ் அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து நடிப்பார். நான் அவங்க அடிக்கும் அறை வாங்குறதுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்கிற ஒரு லேடி கேரக்டர் என்னங்க இது ஐ டோன்ட் திங்க் ஐ வில் சே திஸ் டைலாக் ஐ டோன்ட் வாண்ட் எனி வுமன் டு கெட் ஹிட் பை ஹஸ்பண்ட் அப்படின்ட்டாங்க. ஒரு 1 hour ஒரு ஆர்கியூமெண்ட். நானும் என்னங்க ஷார்ட்டு கூட மாட்டேன்னு கேட்டால் இந்த டைரக்டரும் ராதிகா மேடமும் ஏதோ டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அதுக்கப்புறம் தளபதி வந்தார் என்கிட்ட வந்து சார் இந்த டைலாக் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன டைலாக் சார்? நான் அறையிற சீனில் அவங்க சொல்லணும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லுமே அந்த இதை சார் நான் போய் அவங்கள்ட்ட பேச முடியாது சார். அது எனக்கு விழுந்தா விழும். ஏன்னா அதெல்லாம் எதுக்கு என்னையா மம்பளைக்கு நான் ஒழுங்காக நடிச்சுட்டு இப்போ தான் வந்து நடிச்சிட்ருக்கேன். அவங்க எனக்கு சீனியர், அவங்க எனக்கு அம்மாவெல்லாம் நடிக்கிறாங்க. இல்லை நடித்தாங்க. சூரிய வம்சத்தில் எனக்கு அம்மா யார்? அங்கே நிற்கிற பாருங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை சரி கன்வின்ஸ் பண்ணுங்க சார். அது சரத்குமாருக்கு அப்பானா பரவாயில்லைங்க, எனக்கு அம்மாவை யார் நடித்தாங்க தானே. அதுக்கப்புறம் ஒரு 10 minutes நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன் டேரக்டர் தான் சொல்ல நடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை என்னால் இந்த டைலாக் சொல்ல முடியாது, மாற்றி எழுத சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் டைரக்டர் சொன்னேன் சார் அவங்க நிச்சயமாக இந்த சீனில் நடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஊர்ஜிதமாக தெரிகிறது அப்படின்னேன். அப்போ அந்த விமனை பற்றி என்ன நினச்சாங்கன்றது அன்றைக்கி அவங்களை புரிஞ்சுக்கிட்டேன். தட் இஸ் வாட் ஷி இஸ் இன் ரியல் லைஃப். ஷி இஸ் லைக் தட். இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும்
A man who raises his hand against a woman is a coward. அவன் வந்து தைரியம் இல்லாத ஒரு மனிதன் தான் நான் எடுப்பேன். அது எந்த ஒரு சூழல்லையும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து என்னை அடிப்பான்னு வந்து காத்துட்ருக்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கேன் ஒரு வசத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போதே ஐ நியூ ஷீ இஸ் அ பர்சன் வித் டிட்டர்மினேஷன், கிரிட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் எல்லாமே என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும். அது நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அந்த நியாயம், உண்மை, தர்மம்னா பார்க்குறேன்னா அது நிச்சயமாக hats off to Radhika because she has been a wonderful person, not only in my life. Behind every successful man stands a woman அப்படின்னு சொல்லுவாங்க. Since the time she has been with me in my life, she has definitely set me on the right path. And ups and downs in life வரும், ஏற்ற தாழ்வு, தோல்விகள் எல்லாம் வரும். இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஃபெயிலியரை வந்து தாங்க முடியாத ஒரு சமுதாயம் இது இப்போலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பல ஃபெயிலியர்ஸை சந்திச்சு இன்றைக்கும் நான் தைரியமாக சுற்றிட்டுருக்கேன். அது காரணம் ஐ எம் வெரி வெரி ஸ்ட்ராங். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபெயில் இருக்கலாம். ரிஜெக்ஷன் த லைஃப் வில் கம் இன் யுவர் லைஃப். அதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு தற்கொலை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிறது வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சமுதாயத்தில் அப்படி பார்த்தா நான் 1000 தடவை தற்கொலை பண்ணியிருக்கணும். ஐ டோன்ட் திங்க் அபவுட் தட். ஐ டோன்ட் ஈவன் பாதர் அபவுட் ஆல் தட். ஸோ வெற்றி தோல்விகள்லாம் சந்தித்த ஒரு லேடி தான் இங்கே ரெடான் நிறுவனத்தை வந்து நிர்வகிச்சிட்ருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன். சாதாரண விஷயம் கிடையாது. You can enjoy your successes, but to go through the pain that happens after failure, that is grit and determination that you should have in life. Life is to live. Life is a challenge, you have to face it. It's a risk, you have to face it. Life goes on. அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரே ஒரு கருத்து, தினமும் காலையில் கண்ணாடி முன்னாடி பாருங்கள். இந்த ராம்குமார், சுவாதி மேட்டர்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கு காரணமே கண்ணாடியை போய் பார்த்து பாருங்கள். இந்த கலர் வந்து ஸ்கின் டீப் தான். கலர் ஸ்கின் டீப். யாரோ ஒருத்தர் வந்து நான் அசிங்கமாக இருக்க, கேவலமாக இருக்க, நீ அழகாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக கொலை பண்ணுறதோ தற்கொலை பண்ணிக்கிறதோ அது வந்து வேஸ்ட் இன் லைஃப். பிகாஸ் யூ born to live. God has given you one life and a great life as an actor இங்கே நம்மளுக்கலாம். ஆனால் அந்த லைஃப்பில் நீங்கள் போய் காலையில் எழுந்திரிச்சோன்னு கண்ணாடியை பாருங்கள். கண்ணாடி பாட்டு யூ ஆர் த பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். என்னைக்காச்சும் ஒரு அந்த கண்ணாடி திரும்பி பார்த்து யூ ஆர் நாட் த பெஸ்ட்டுன்னு சொன்னால் அன்றைக்கி நீங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கோங்க. நன்றி.